Tallyprime Godown எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். நான் சாண்டல் கார்ஸ் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் Godown எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம Godownல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டி Godown கிரியேஷன், Godown வைஸ் பர்ச்சேஸ், Godown வைஸ் சேல்ஸ், Godown டு ஷாப், அதாவது ஸ்டாக் ஜர்னல். இந்த 4 விஷயத்தை தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Godown அப்படின்னா என்ன அப்படின்னா, Godown அப்படின்றது நம்மளோட ஸ்டாக் ஐட்டம்ஸை சேஃப்டியா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு லொகேஷன், அதான் Godown அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ வந்து சாண்டல் கார்ஸ் அப்படின்ற கம்பெனி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு 100 கார்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா 100 கார்ஸையும் நம்மளோட ஷோரூம்ல வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஷோரூம்ல எவ்வளோ பிளேஸ் அவைலபிளா இருக்கோ அதுக்கான கார்ஸை வந்து நான் என்னோட ஷோரூம்ல ஸ்டோர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய காரெல்லாம் வந்து நான் ஒரு குடோன்ல தனியா ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டிஃபால்ட்டாவே இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் லொகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். அது இல்லாம மல்டி குடோன் வந்து நம்ம எத்தனை வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல ஆல்டர்க்குள்ள நான் போறேன். ஸோ ஆல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா மெயின் லொகேஷன் அப்படின்றது வந்து இதுல இருக்கும். ஸோ மெயின் லொகேஷன் அப்படின்றது டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ அது இல்லாம மல்டி குடோன் இருந்துச்சுன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு மல்டி குடோன் கிரியேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ல லொகேஷன்ல போறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்றேன். இதுல வந்து நான் 2 லொகேஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு வந்து தாம்பரம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து தாம்பரத்துல ஒரு குடோன் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு குடோன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எந்த லொகேஷன்ல வந்து கஸ்டமர் இருக்காங்களோ ஸோ அங்க பக்கத்துல இருக்க குடோன்ல இருந்து ஸ்டாக் வந்து நான் கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் தாம்பரத்துல ஒரு குடோன் ஒரு லொகேஷன் இருக்கிறதுனால நான் தாம்பரம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அனந்தர் ஒன் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்னு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற லொகேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மெயின் லொகேஷன் அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்கு. நான் வந்து மல்டி குடோன் கிரியேஷன், ஸோ அதனால 2 குடோன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து தாம்பரம், இன்னொன்று வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா குடோன் வைஸ் பர்ச்சேஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல வவுச்சர்ஸ்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சர்ல நம்ம ஃபர்ஸ்ட் வவுச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருக்கு. நான் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் வந்து 001 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து கிரெடிட்டாஸ் டெப்டாஸ் எல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து ஜேஎன் கார்ஸ் கிரெடிட்டாஸ் கிட்ட இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஸோ அந்த கிரெடிட்டாஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம்ஸ், நேம் ஆஃப் த ஐட்டம் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் ஐட்டம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இதில் வந்து ஆல்ரெடி சாண்ட்ரோ அப்படின்ற கார் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் அலோகேஷன் இங்கே வந்து லொக்கேஷன் நமக்கு காட்டும், டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா மெயின் லொக்கேஷனுக்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ மெயின் லொக்கேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு 5 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். ஒரு காரோட ரேட் வந்து நான் 10 lakh கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து 50 lakhக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து நான் இன்னொரு பர்ச்சேஸ் பண்றேன். இன்வாய்ஸ் நம்பர் 002 NN கார்ஸ், அந்த சப்ளையர் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். நேம் ஆஃப் த ஐட்டம் சாண்ட்ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து எந்த லொக்கேஷன்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தாம்பரத்தில் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இங்கே வந்து லொக்கேஷன்ல வந்து நான் தாம்பரம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். ஸோ இந்த வவுச்சரையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து இன்னொரு பர்ச்சேஸ் பண்றேன். எஸ்எஸ் கார்ஸ் கிரெடிட்டாஸ் கிட்ட இருந்து.
ஸோ இப்போ இந்த லொகேஷனுக்கு பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க லொகேஷனுக்காக நான் பர்ச்சேஸ் பண்றேன். இதுல வந்து ஒரு 5 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த பர்ச்சேஸ் வவுச்சரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிட்ட எந்தெந்த லொகேஷன்ல எவ்வளவு கார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லொகேஷன்ல போய் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்குள்ள இன்வென்டரி புக்ஸ். ஸோ இன்வென்டரி புக் செலக்ட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன்ஸ் அதுக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க வந்து மெயின் லொகேஷன் ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம் நம்ம கிரியேட் பண்ண 3 லொகேஷனுமே இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்டர் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் லொகேஷன் மட்டும் இங்க டிஸ்பிளே ஆகுது. மெயின் லொகேஷன்ல இங்க 5 நம்பர்ஸ் ஆஃப் கார் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் பாத்தீங்கன்னா அதுல 5 நம்பர்ஸ் ஆஃப் கார் இருக்கு. தாம்பரம் பாத்தீங்க அப்படின்னா அதுல 10 நம்பர்ஸ் ஆஃப் கார் இருக்கு. ஸோ எந்த லொகேஷன்ல எவ்வளவு ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத நம்மளால பாத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா அகைன் இன்னொரு வவுச்சர்ல ஒரு சேல்ஸ் ஒன்று பண்ண போறோம். ஸோ நான் சேல்ஸ் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். NK கார்ஸ் இவங்க வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ். ஸோ டெப்டாஸ் அதனால நான் கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல்ஸ் பண்ண போறேன். ஸோ நான் சாண்ட்ரோ கார் செலக்ட் பண்றேன். இப்போ இங்க வந்து எந்த லொகேஷன்ல இருக்கிற ஸ்டாக்கை அந்த கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படின்றது நம்ம இங்க லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயின் லொகேஷன்ல இருந்து அவங்களுக்கு சேல்ஸ் பண்றேன். ஸோ மெயின் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் ஆஃப் கார் இருக்கு. ஸோ நான் மெயின் லொகேஷன்ல இருந்து ஒரு 4 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்றேன். ஈச் 12 lakh rupeesக்கு வந்து நான் சேல்ஸ் பண்றேன். ஸோ நான் சேல்ஸ் வவுச்சர் சேவ் பண்றேன். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ குடோன் வைஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குடோன் வைஸ் சேல்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம லொகேஷன்ல போய் பார்க்கலாம். ஸோ கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இன்வென்டரி புக்ஸ், இதுல லொகேஷன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லொகேஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ மெயின் லொகேஷனுக்குள்ள போய் நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி என்கிட்ட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 1 நம்பர்ஸ் தான் காட்டுது. ஸோ நீங்க அகைன் என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இன்வெர்ட்ஸ் அவுட்வர்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இன்வெர்ட் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணது நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து உள்ள வந்தது. ஸோ அதே மாதிரி அவுட்வர்ட் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஸ்டாக் வெளியே போயிருக்கு, சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் 5 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 4 நம்பர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் என்கிட்ட 1 நம்பர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லொகேஷன்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மெயின் லொகேஷன்ல என்கிட்ட 1 நம்பர் தான் இருக்கு. ஸோ அதாவது என்னோட மெயின் லொகேஷன் அப்படின்றது என்னோட ஷோரூம். ஸோ என்னோட ஷோரூம்ல வந்து நான் ஒரே ஒரு கார் தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா தாம்பரம் அப்படின்ற லொகேஷன் குடோன்ல வந்து என்கிட்ட 10 நம்பர்ஸ் ஆஃப் கார் இருக்கு. தாம்பரம் குடோன்ல இருந்து நான் ஒரு 5 நம்பர்ஸ் ஆஃப் கார் வந்து நான் என்னோட மெயின் லொகேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ அதாவது தாம்பரம் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல இருந்து ஒரு 5 நம்பர்ஸ் ஆஃப் கார் வந்து என்னோட மெயின் லொகேஷனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ஜேர்னல் ஒன்று போடணும். ஸோ இந்த ஸ்டாக் ஜேர்னல் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் அகைன் வவுச்சர்ஸ்ல போறேன். வவுச்சர்ஸ்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அதர் வவுச்சர்ஸ், அந்த அதர் வவுச்சர்ஸ்ல இன்வென்டரி வவுச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்ற வவுச்சர் இருக்கு. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் ஜேர்னல். இதுல தான் நம்ம ஸ்டாக் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதாவது ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கை அனதர் லொகேஷனுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க வந்து சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. சோர்ஸ் அப்படின்றது வந்து எந்த லொகேஷன்ல இருக்க ஸ்டாக்கை வந்து நம்ம எந்த இடத்துக்கு அனுப்ப போறோம். ஸோ இப்போ நேம் ஆஃப் த ஐட்டம், ஸோ ஐட்டம் வந்து சாண்ட்ரோ கார், நான் சாண்ட்ரோன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் எல்லாம் காட்டுது. ஸோ எந்த லொகேஷன்ல இருக்க ஸ்டாக்கை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து தாம்பரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் ஆஃப் சாண்ட்ரோ கார் வந்து இருக்கு. ஸோ நான் தாம்பரம் லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஒரு 5 நம்பர்ஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெயின் லொகேஷனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து சேம் அதே ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லொகேஷன் வந்து மெயின் லொகேஷன். ஸோ மெயின் லொகேஷன்ல வந்து எனக்கு 1 நம்பர்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 1 நம்பர்ஸ் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ 5 நம்பர்ஸ்
சேம் ரேட். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பரத்துல இருந்து 5 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து என்னோட மெயின் லொகேஷனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ இது வந்து ஸ்டாக் ஜர்னல். அதாவது ஒரு குடோன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்க அனதர் குடோனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ இந்த வவுச்சரை நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் பார்க்கலாம். டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல இன்வென்டரி புக்ஸ் அதுல லொகேஷன்ஸ். ஸோ இந்த லொகேஷன்ல லிஸ்ட் ஆஃப் லொகேஷன் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ மெயின் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாக் ஜர்னல் போட்டதுனால என்கிட்ட வந்து நான் சேல்ஸ் பண்ண பிறகு என்கிட்ட 1 நம்பர் தான் இருந்தது. நான் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது தாம்பரம் லொகேஷன்ல இருந்து 5 நம்பர்ஸ் ஆஃப் கார் வந்து என்னோட மெயின் லொகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதுனால மெயின் லொகேஷன்ல இப்போ 6 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு நம்ம ஸ்டாக் ஜர்னல் போட்டு ஸ்டாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ நம்ம போட்ட ஸ்டாக் ஜர்னலை நம்ம டிஸ்ப்ளே பார்க்கணும் அப்படின்னா, இந்த இன்வென்டரி புக்ஸ்ல இங்க ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஜர்னல் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை போய் நான் என்டர் கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல நம்ம ஒரு வவுச்சர் போட்டிருக்கோம். ஸோ நீங்க வந்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட ஸ்டாக் ஜர்னலை இல்லை டிஸ்ப்ளே பார்த்துக்கலாம்.